அரசாங்கத்தின் டிஜிட்டல் பொருளாதார திட்டத்தின் முக்கிய அங்கமாக அரசு நிறுவனங்களை டிஜிட்டல் மயமாக்குவதற்காக பொதுச்சேவை மேம்படுத்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறுவன ரீதியிலான முன்னோடி வலையமைப்பினை அமைப்பதன் முதற்படியாக அரசு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பு நிறைவேற்ற அதிகாரிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. அரசு நிறுவன கட்டமைப்பை தரமானதாகவும் திறனுள்ளதாகவும் மாற்றுவதே இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் நோக்கமாகும். இந்த டிஜிட்டல் மயமாக்கல் ஊடாகவே உலகில் உள்ள பல நாடுகள் தமது பொருளாதார வளர்ச்சி வீதத்தை 3 முதல் 4% உயர் மட்டத்திற்கு கொண்டு சென்றது. எமக்கு மிகவும் பொருந்தும் சமூக பொருளாதார பின்னணியை கொண்ட இந்தியா இதற்கு சிறந்த உதாரணமாகும். இந்தியா போன்ற பெரிய பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில் பொதுவாக எதிர்பார்க்கக்கூடிய அதிகபட்ச பொருளாதார வளர்ச்சி 5 அல்லது 6% மாத்திரமே. ஆனால் இந்தியா இன்று 8 தொடக்கம் 9 வீத வேகத்தில் வளர்ச்சியடைந்து வருகின்றது. அவர்களின் இலக்கு 2030ஆம் ஆண்டளவில் அதனை 10 வீதம் வரை அதிகரிப்பதாகும். இந்தியா இந்த வெற்றிக்கு முதன்மையான காரணமாக பார்ப்பது அவர்களின் டிஜிட்டல் மாற்றத்தையாகும். அரசு துறையாக நாம் இந்த டிஜிட்டல் கட்டமைப்பை திறம்பட உருவாக்கி கொடுத்தால் தனியார் துறை அதனூடாக நாட்டின் பொருளாதாரத்தை இன்னும் பல மடங்கு உயர்த்தி கொண்டு செல்லும். 2030ஆம் ஆண்டளவில் இத்துறை சார்ந்த வளர்ச்சியை 3%இலிருந்து 12% வரை அதிகரிப்பதே எமது இலக்காகும். பணத்தின் மதிப்பில் பார்த்தால் தற்போதுள்ள 3 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவை 15 பில்லியன் டாலர் வரை, அதாவது 5 மடங்கு அதிகரிப்பதாகும். அரசு துறையில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய 100 நிறுவனங்களின் பிரதிநிதிகளே இன்று இங்கு கூடியுள்ளனர். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்வரும் 4-5 ஆண்டுகளுக்குள் நாட்டின் அனைத்து துறைகளிலும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை புகுத்தும் ஒரு டிஜிட்டல் படையெடுப்புக்கு தயாராக வேண்டும். அவ்வாறு செய்தால் மாத்திரமே நாட்டிற்கு மிக வேகமான பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியும்.